அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கவிருக்கும் வேத பகுதி விசுவாசத்தால் வாழ்தல் என்ற தலைப்பின் கீழ் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போமா? இதிலே தேவ நீதியானது விசுவாசத்திலே விசுவாசத்திற்கென்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே. அன்பானவர்களே, நாம் கண்களினால் காண்பதனால் மட்டுமல்ல, விசுவாசத்தினால் வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு என்ன நடக்கும்? நாளை நமது வழி அடைக்கப்பட்டிருக்குமோ? இல்லை, நமது கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் தாம் பண்ணின வாக்குத்தத்தங்களை ஒருபோதும் அவர் பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற மறக்க மாட்டார். ஆதலால் பயத்தோடு அல்ல, சந்தேகத்தோடும் அல்ல, விசுவாசத்தால் வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அன்றைக்கு 3 வாலிபர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ராஜாவே, நீர் நிறுத்தின பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னார் அல்லவா? எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார். இல்லாவிட்டாலும் இந்த நிலைக்கு நாம் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைய வேண்டும். தேவா, இதை எனக்கு தாரும், இந்த காரியத்தை நிறைவேற்றும் என்று கேட்டு ஒருவேளை அது கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போறோமா? இல்லைங்க. அவர் கொடுக்காவிட்டாலும் என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நல்லவர். ஏற்ற வேளையில் அதை நிறைவேற்றுவார் என்று காத்திருந்து வாழ்வதே விசுவாசத்தால் வாழ்தல். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது என்ற வசனத்தின்படியே விசுவாசத்தால் வாழவே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.